திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசனம் பண்ணுறோம். அந்த ஆலயம் எங்கே இருக்குது, அந்த ஆலயத்துக்கு எப்படி போகணும், வாங்க ஆலயத்துக்கு போகலாம். இன்றைக்கி நாம் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து தென்கிழக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திரு கண்ணார் கோயில் கண்ணாயிரநாதர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம். வாருங்கள், ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆலயத்தின் வாயிலின் மேல் அம்மையப்பனின் அற்புதமான சுதை சிற்பம் அமைந்துள்ளது. அவற்றை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம். திருஞான சம்பந்தரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி வடகரை தலங்களில் 17வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 17வது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம். இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக கண்ணாயிரமுடையார் என்ற திருநாமத்திலும், அம்பிகை சுகந்த குந்தலாம்பிகை என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள். ஆலயத்தின் உள்ளே செல்லும் பொழுது வாயிலின் இரு பக்கங்களிலும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார்கள். அவர்களை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே செல்கிறோம். இத்தலத்தில் மூலவர் சுயம்புலிங்க திருமேனியில் கண் போன்ற பள்ளங்கள் 1000 உள்ளன. எனவேதான் இறைவன் கண்ணாயிரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். திருமணமாகாதவர்கள் மற்றும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் இங்கு வந்து சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள். இந்திரன் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அர்த்தஜாம வேதையில் பால் பழம் நெய்வேத்தியம் செய்து அன்னதானம் போட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் கண் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இங்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறந்த பலன்களை பெறுகிறார்கள். இங்குள்ள அம்மன் சன்னதிக்கு மேலே 12 ராசிக்குரிய கட்டங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. 12 ராசிக்காரர்களும் தங்கள் ஜாதகத்தில் தோஷம் ஏற்பட்டிருந்தால் அம்மனை வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல தோஷமும் நீங்கும் என்பது ஐதீகம். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு வாமனமூர்த்தியாக குருமானி வழிபட்டதால் இத்தலம் குருமானி குடி என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியேனுக்கு அளித்துள்ளார். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறோம். மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.